உழைப்புனால தூக்கம் இல்லாம பசி பட்னி உபவாசம் குளிர் நிர்வாணத்துல எல்லாம் நான் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டங்களோடு சபை மேல இருக்கிற பாரத்தோடு நான் வாழ்ந்து கொண்டு வரேன்றாரு. எத்தனை உன்மாதிரிங்க. ஏங்க பவுல் இதெல்லாம் இவ்வளோ உழைச்சிங்க? ஏன் பேரு புகழ சம்பாதிக்கணுமா? இல்ல, எனக்கு ஒரு கிரீடம், நீதியின் கிரீடம் கொடுக்க போறவர் வரப்போறார். அந்த ராஜ்யத்துல உயர்ந்த மகிமை எனக்கு கிடைக்கணும். அதான் அவருடைய நோக்கம். ஏன்னா 1 கொரிந்தியர் 3:8 எழுதுறாரு, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை பெறுவான். பரலோகத்துல மகிமை எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தனுக்கும் இந்த உலகத்துல எவ்வளவு தேவ ராஜ்யத்துக்காக உழைச்சி பாடுபட்டானோ அந்த அளவுக்கு அங்க உயர்வான மகிமை அவனுக்கு இருக்கும். அந்த மகிமையை நோக்கி தாயா உழைச்சேன் நான். என்னுடைய உழைப்பெல்லாம் அதுக்காகத்தான். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போனா போதும், நமக்கு அவ்வளவுதான், அதே திருப்தி.